ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ApplyMap ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்ன டாபிக்ஸ் நான் கவர் பண்ண போகிறேன்னா, ApplyMap ஃபங்க்ஷனோட என்னென்ன யூஸு, அப்புறம் எப்படி ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறது, ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். அந்த யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து ApplyMap யூஸ் பண்ணி எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப் ApplyMap அண்ட் ApplyMap ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோன்னா எப்படிலாம் வந்து எத்தனை வாட்டி ஃபங்க்ஷன் கால்ஸ்லாம் வந்து கால் ஆகுது என்னன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கேல்குலேஷன் வந்து நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் மாதிரி பார்க்கலாம். ஃபைனல் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டேட்டா க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த டேட்டா க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து numpys அண்ட் pandas நான் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ numpys அண்ட் pandas இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் டேட்டாக்கு வந்து எனக்கு வந்து ஒரு அரே வேணும். அதனால் நான் வந்து numpyல இருக்க ரேண்டம் மாடியூல் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன், randint. இந்த randintல பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து 1 to 6 நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து 1 to 5 எலிமெண்ட் வரைக்கும் வேணும் வேல்யூஸு. அதுக்கப்புறம் எனக்கு 4 ரோஸு 3 காலம்ஸ் வேணும். ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து இப்படி வந்து ஒரு அரே வருது. 4 ரோ இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து 1 to 5குள்ளே இருக்குது. ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து இப்போ வந்து க்ரியேட் பண்ணலாம். டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம pandas வந்து யூஸ் பண்ண போகிறோம். பாண்டாஸில் வந்து டேட்டா ஃப்ரேம்னு இருக்க ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு டேட்டா வந்து நம்ம டேட்டா பாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் காலம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம காலம் 1 2 3 நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இது நம்ம கொடுத்த பிறகு இந்த டேட்டா ஃப்ரேம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். டேட்டா ஃப்ரேம் பிரிண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இதே வேல்யூஸ், இந்த மேலே இருக்க அரே வேல்யூஸை யூஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து டேட்டா ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ApplyMap யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து டபுள் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் என்னென்னா நம்பர்ன்ற ஒரு வேல்யூ எடுக்கும். அந்த வேல்யூ வந்து ஜஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணும் டபுள் ஆக்கி. இதுதான் நம்மளோட யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனையும் கம்பைல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஒரு டேட்டா ஃப்ரேமில். ஸோ ApplyMap அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா டபுள் நம்பர். இப்போ இதை வந்து இது பண்ணிங்கன்னா இந்த இடத்த நான் டேட்டா ஃப்ரேமையும் கீழே பிரிண்ட் பண்ணுறேன். நம்ம கம்பேரிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரோ பார்த்திங்கன்னா வந்து 2 4 2, அது வந்து இங்கே பார்த்திங்கன்னா வந்து I வந்து 4 8 4 அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நம்ம அப்ளை பண்ண வேல்யூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டேட்டா ஃப்ரேமில் வந்து எல்லாமே வந்து டபுள் ஆகிருக்கு ApplyMap ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண பிறகு. பட் ஆனால் வந்து இது வந்து எத்தனை வாட்டி கால் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து இது பண்ண முடியல. ஸோ அது வந்து எப்படி நம்ம வந்து அந்த மாதிரி இது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் மேக் பண்ணலாம். இந்த டபுள் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து நம்ம வந்து ஒரு கவுண்டர் ஒன்று நம்ம வந்து போடுவோம். கவுண்டர் ஈக்குவல் டு 0ன்னு பண்ணிவிட்டு இந்த கவுண்டர் வந்து நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கவுண்டர் நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணால் நமக்கு வந்து தெரியும் எத்தனை வாட்டி இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கவுண்டர் வந்து நான் வந்து குளோபல் வேரியபிளாக போட்டுக்கிறேன். இந்த கவுண்டர் நான் வந்து ஒரு வாட்டி இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது நான் வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம வந்து இதை வந்து ApplyMap ஃபங்க்ஷன் பண்ணி எத்தனை வாட்டி வந்து இந்த கவுண்டரோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். நான் வந்து கவுண்டரோட வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு 0. இப்போ இனிஷியலைஸ் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு நான் இந்த செல்லை கம்பைல் பண்ணுறேன். இந்த செல் கம்பைல் பண்ணதுக்கப்புறம் இந்த செல் கம்பைல் பண்ணால் நமக்கு வந்து கவுண்டரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 12 வாட்டி இன்னும் வந்து கால் ஆகுது. ஏன் 12 வாட்டி கால் ஆகுதுன்னா நமக்கு இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் பார்த்திங்கன்னா 4 ரோஸ் இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12 டைம்ஸ் வந்து கால் ஆகுது. ஸோ இதே நம்ம ApplyMapக்கு பதில் நம்ம ஜஸ்ட் வந்து அப்ளை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா வந்து 3 டைம்ஸ் தான் கால் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து 3 காலம்ஸ் தான் இருக்குது. அதனால் நமக்கு வந்து 3 டைம்ஸ் தான் வந்து கால் ஆகும். இப்போ இதே நம்ம ஆக்சஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து கால் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 டைம்ஸ் வந்து கால் ஆகும் இதே ஃபங்க்ஷன். இதே நம்ம அப்ளைக்கு பதில் நம்ம வந்து பைப்புன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால், பைப் ஃபங்க்ஷன் தெரியும் உங்களுக்கு, அது வந்து கம்ப்ளீட் டேட்டா ஃப்ரேம் மேலே ஒன்லி ஒன்ஸ் தான் வந்து அப்ளை ஆகும். ஸோ நமக்கு வந்து கவுண்டரோட வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1ன்னு தான் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆக்சஸ்னு கொடுக்கக்கூடாது. ஸோ இல்லை ஆக்சஸ்னு கொடுக்காத இது பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 1ன்னு தான் வரும். ஸோ இதை தான் வந்து நீங்கள் இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும். இந்த கவுண்ட்லேருந்து நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எத்தனை வாட்டி கால் ஆகுதுன்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.